ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர். ஆன்சர் சி, கிறிஸ்டி கோவென்ட்ரி. கிறிஸ்டி கோவென்ட்ரி ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். 41 வயதான இளம் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த முதல் ஒலிம்பிக் தலைவர் இவரே ஆவார். ஒலிம்பிக்கின் 131 ஆண்டுகள் வரலாற்றில் முதல் பெண் தலைவரும் இவரே ஆவார். இவர் ஒரு நீச்சல் வீராங்கனையும் ஆவார். தற்பொழுது ஜிம்பாப்வே நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். 2004-2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நீச்சல் சாம்பியனாக இருந்தார். நீச்சல் சாம்பியன் என்பது அந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நீச்சலில் அதிக அளவு பதக்கம் வெல்வது நீச்சல் சாம்பியன் ஆகும். 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கம் பெற்றதோடு நீச்சலில் இருந்து ஓய்வு பெற்றார். இவர் ஒலிம்பிக்கின் 10வது தலைவராவார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 1894இல் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக்கின் தலைமையகம் சுவிட்சர்லாந்து. அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஆன்சர் பி, சிவகுமார் கல்யாணராமன். அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை அறிவியல் ஆராய்ச்சிக்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, சிரஞ்சீவி. சிரஞ்சீவி அவர்களுக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் கீழ் ஹவுஸ் ஆஃப் கமன்ஸில் இவ்விருதை வழங்கியுள்ளது. சிரஞ்சீவி கடந்த ஆண்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். 156 படங்களில் அதிக அளவு நடன அசைவுகளை ஏற்றியதற்காக அவருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது. 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் சி, ஹைதராபாத். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மே 7 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 140 நாடைச் சேர்ந்த அழகிகள் இதில் பங்கேற்கின்றன. 71வது உலக அழகி போட்டியை வென்றவர் கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவர் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்தவர். 1951ஆம் ஆண்டு முதல் இந்த உலக அழகி போட்டி நடைபெறுகிறது. இந்தியாவைச் சேர்ந்த உலக அழகிகளின் பட்டியல்: ரீட்டா பிரியா 1966, ஐஸ்வர்யா ராய் 1994, டயானா ஹெய்டன் 1997, யுக்தா முகே 1999, பிரியங்கா சோப்ரா 2000, மனுஷி சில்லர் 2017. மார்ச் 22ஆம் தேதிக்கான முக்கிய தினங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பீகார் மாநில தினம் மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 1912ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி பீகார் மாநில அந்தஸ்தை பெற்றது. 1936ஆம் ஆண்டு பீகாரிலிருந்து ஒடிசா பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவானது. 2000ஆம் ஆண்டு பீகாரிலிருந்து ஹரியானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டு 3வது பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. பீகாரின் தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் 2015 முதல் பதவியில் உள்ளார். பீகாரின் தலைநகர் பாட்னா. உலக நீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. உலக நீர் தினம் 2025இன் கருப்பொருள் பனிப்பாறை பாதுகாப்பு என்பதாகும். இதற்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.